அனைவருக்கும் வணக்கம். நான் கவி வெற்றிச்செல்வி சண்முகம், கடலூர். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கின்றோம், அவை நம்மை வாழ்க்கையில் கீழிருந்து மேலேற்றுகின்றன என்ற கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் வரிகள் எத்தனை உண்மையானவை! அறிவு கண் திறக்கும் அற்புத சாவிகளாக புத்தகங்கள் எனக்கு அறிமுகமானது எனது 6ஆம் வகுப்பில்தான். பள்ளியில் கட்டுரை பேச்சு போட்டிகளுக்கு பெயர் கொடுத்துவிட்டு பெற்றோரை தயார் செய்து தரச் சொல்லி எத்தனையோ நாட்கள் அடம் பிடித்திருக்கிறேன். ஆனால் அன்று உணவு மட்டுமே என்னுடைய தாயாரால் தயார் செய்து தர முடிந்தது. பெற்றோரின் தயாரிப்பில் வந்த மற்ற மாணவர்கள் பரிசுகளை தட்டி கொண்டு போய்விடுவார்கள். தெருவெங்கும் அழுதபடி வெறும் கையோடு வீட்டுக்கு வந்த எனக்கு முதலில் மூலதனமாய் கிடைத்தது கட்டுரை தொகுப்பு நூல் ஒன்று. அடுத்தடுத்த போட்டிகளுக்கு அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் வாசிப்பின் துணையோடு தோல்விகளை எருவாக்கி வெற்றிகளை உருவாக்க முடிந்தது. புத்தகம் 6ஆம் அறிவை கூர்மைப்படுத்தும் ஆயுதம். அது தூங்குபவனை தட்டி எழுப்பும், விழுந்தவனை தூக்கி நிறுத்தும் கைத்தடி என்பதை அன்று உணர்ந்தேன். 10ஆம் வகுப்பில் பாரதியும் பாரதிதாசனும் கவிதைகள் எழுத தூண்டுகோலானதில் எனது எழுதுகோல் காகிதங்களை எல்லாம் கவிதைகளாக்கியது. வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் என்ற தாரா பாரதியின் வரிகள் எனக்குள் தன்னம்பிக்கையை விதைத்தன. வாசிப்பு கல்லூரியில் முதல் பரிசு நோக்கி முந்தி வர எனக்கு உந்துதலாக இருந்தது. வாசிப்புதான் இன்று வரை எனக்கு பல பரிசுகளை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. வாசிப்பின் வசியம் வசப்பட்ட பிறகு வாழ்க்கையே வசந்தமானது. படிப்பாளியாக இருந்த என்னை படைப்பாளியாக மாற்றியது புத்தக வாசிப்புதான். விலங்கியல் படித்த என்னை இன்றும் இலக்கியங்களோடு தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருப்பதும் வாசிப்பு மட்டும்தான். புத்தகங்களை வாசிக்க வாசிக்க படைப்பாற்றலுக்கான வாசல் திறப்பதை என்னால் உணர முடிகிறது. 2 புது கவிதை நூல்கள், ஒரு ஹைக்கூ கவிதை தொகுப்பு, தமிழில் பெண் படைப்பாளியின் முதல் படைப்பாக குடை தேசத்தில் மழை விற்பவள் என்கின்ற ஹைபுன் கவிதை தொகுப்பு என 4 நூல்களை என்னால் எழுத முடிந்தது என்று சொன்னால் அத்தனையும் வாசிப்பு என்கின்ற தவத்திற்கு கிடைத்த வரம் என்று மட்டுமே சொல்லுவேன். இந்த பூமி வசிக்க வந்த இடம் மட்டுமல்ல, வாசிக்கவும் வந்த இடம். நாம் சுவாசிப்பது உயிருக்கு, வாசிப்பது வாழ்க்கைக்கு. இளம் வயதில் புத்தகங்களை இரவல் வாங்கி இரவில் படித்ததால் இன்று என்னுடைய இல்லத்தில் சிறு நூலகமும் வைத்திருக்கிறேன். இத்தனை பெருமைகளும் எனக்கான உயரங்கள் அல்ல, எனக்கான பெருமைகள் அல்ல, அத்தனையும் புத்தக வாசிப்பின் மகிமை என்பதை மகிழ்வோடு நான் பதிவு செய்கின்றேன். அனைவரும் அட்சய திருதியைக்கும் அவசியம் வாங்குவோம் ஒற்றை புத்தகமாவது. நன்றி, வணக்கம்.